வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அழுத்ததுக்கு முன்னாடி பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னாலே உச்சநீதிமன்ற நீதிபதியா இல்லை சென்னை ஹைகோர்ட்டா தெரியல, ஒரு அற்புதமான ஒரு கருத்தையும் ஒரு தீர்ப்பா சொல்லியிருந்தாங்க ஏதோ ஒரு வழக்குல. அதாவது இந்திய நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்மீக பூமி, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை வைத்து நிறைய பேர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் மக்களை அப்படின்னு பகிரங்கமா ஒரு நீதிபதி ஐயா சொல்லியிருந்தாங்க ஒரு 8 வருடங்களுக்கு முன்னாடி. அது உச்ச நீதிமன்றமா சென்னை ஹைகோர்ட்டான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, எடுத்து பார்த்தா தெரியும். அந்த அளவுக்கு மிக கேவலமாக ஒரு ஆன்மீகத்தை வைத்து, ஒரு தெய்வீகத்தை வைத்து, ஒரு மத சம்பந்தப்பட்ட வகைகளை வைத்து எப்படியெல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாஜகவினர் கூட அந்த அளவுக்கு இந்த 10 வருஷம் எப்படியெல்லாம் இந்திய மக்களை ஏமாற்றி விட்டார்கள், மீண்டும் வந்தாலும் அவர் ஏமாற்றுவார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவலெல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே இல்லை, ஆன்மீகம் என்பது என்னங்க? நல்லதை நினை, நல்லதை செய், நல்லதை பார், இதான் கான்செப்ட். அதுல தெய்வீகம் என்பது வேறு. தெய்வீகம் என்பது குறிப்பிட்ட ஒரு விஷயத்தின் அடிப்படை நம்பிக்கையின் வெளிப்பாடு. ஆன்மீகத்துக்கு அடிப்படையே தேவையில்லை. அவன் என்ன நினைச்சாலும் அது ஆன்மீகம் தான். நல்லது நினைச்சா மட்டும் ஆன்மீகம், நல்லது நினைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா அதை ஒன்றை வைத்து ஒன்றை செய்தால் தெய்வம், கடவுள், ஆண்டவன் அப்படிங்கிறவங்க எனக்கு நன்மை செய்வார்கள் அப்படின்னு ஒன்றை நம்பி சுயநலமாக செய்யக்கூடியதான் தெய்வீகம். ஆன்மீகம் வேற, தெய்வீகம் வேற. தெய்வீகத்தை பத்தி தீகா வீரமணி ஐயா பேச மாட்டாங்க, தொல் திருமாவளவன் பேச மாட்டாங்க, அண்ணா பேச மாட்டாங்க, பெரியார்லாம் பேச மாட்டாங்க. ஆனா ஆன்மீகத்தை பத்தி பேசுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆன்மீகத்தை பத்தி யாரு வேணா பேசலாம். ஆனா தெய்வீகம் அப்படி கிடையாது. ஒன்றை நம்பி ஒரு காரியத்தை செஞ்சேன் அப்படின்னம்னா அதுல எனக்கு நன்மை கிடைக்கும்பா, அல்லது ஒரு மனிதனுக்கா நான் செய்யறேன் அப்படின்ட்டு போறது ஆன்மீகம். ஆனா இந்த ஒரு காரியத்தை செய்தால் அந்த தெய்வம் எனக்கு நன்மையை செய்யும், அந்த நன்மை, அந்த தெய்வத்தை வைத்து நான் அந்த நன்மையை நான் செய்கின்றேன் அப்படின்னு செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதான் மனிதனுடைய சுயநலம். அப்ப அந்த தெய்வம் எனக்கு நன்மையை செய்யும், ஆண்டவன் எனக்கு நன்மையை செய்வான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் பாருங்க. கடவுள் எனக்கு நன்மையை செய்வான்னு சொல்லி போட்டு அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல அது ஒரு சுயநலமான வெளிப்பாடு. அதை அன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஐயாவை யாரோ சென்னை ஹைகோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஏகப்பட்ட ஃப்ராடு, பித்தலாட்டம், மற்றபடி ஃபோர்ஜரி, மக்களை மிரட்டுவது, ஆமா, தேவையற்ற உள்ள சட்டங்களை திரிப்பது, இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் வாழையடி வாழையா வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த பாஜக அரசு வந்தது ரொம்ப அதிகமாகி போயிடும். அதே நேரத்தில் இப்ப சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு பாஜகவுக்கு சம்பந்தம் இல்லாவிட்டாலுமே கூட மக்கள் நம்ம யோசிக்கணும். அப்ப என்னடா அது தெய்வீகம்னா யாரு பார்த்தா? இறைவன், முடிஞ்சு போச்சு, அது பொதுவான பேர். ஆமா, எங்கும் இருப்பான், அது ஒரு மிரேக்கிள். அதை நீங்க பார்க்க முடியாது, ரசிக்க முடியாது. மற்றபடி அதை ஒரு பெருசா நீங்க எந்த வகையிலுமே அதை கண்டு இதுங்க முடியாது. உணர முடியும், சுவாசிக்க முடியும். ஆமா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது ஒரு மிரேக்கிள். அந்த அளவுக்கு தான் இருக்கணுமே ஒழிய அதை வைத்து பில்டப்லாம் காமிச்சு மக்களை ஏமாற்றுவது, குறிப்பாக அரசியல்வாதிகள்லாம் கூட இன்னைக்கு கேவலமாக மதத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது பகிரங்கமான உண்மை. ராமர் கோயில் கட்டிட்டாங்கன்னா உடனே மிகப்பெரிய ஒரு இந்திய பொருளாதாரம் மாறி விடுமா? கட்டாயமாக மாறி விடாது. ராமர் கோயிலை கட்டினாலும் சரி, இஸ்லாமின் ஒரு திருக்கோயிலை கட்டினாலும் சரி, கிறிஸ்தவன் ஒரு திருக்கோயிலை கட்டினாலும் சரி, உழைச்சா தாங்க பொருளாதாரம் முன்னேறும், இந்தியா முன்னேறும். அதனால இந்த ஒரு கருத்து கூட, ஒரு அடிப்படையான ஒரு கருத்து கூட இல்லாமல் பல அரசியல்வாதிகள் இன்னைக்கு தேவையற்ற முறையில் மதத்தை கையில் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பது கேவலமான ஒரு விஷயம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்கு அறிவு வேணும் இல்லையா? ஆமா, இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு 4-5 சம்பவங்கள்லாம் உண்மையிலே மிக கேவலமான மக்கள் நடத்திய ஒரு சம்பவம். அதாவது பல்லாவரத்துல ஒரு பட்டா நிலம், அவருடைய சொந்த நிலத்துல ரொம்ப நாளா ஒரு ஆள் ஒரு கல்லை நட்டை வச்சு அதுக்கு சேலையை கட்டி பூஜையை பண்ணி அப்படியே கோயில் மாதிரி அப்படி வளர்த்து விட்டுருப்பாரு போல இருக்கு. அந்த உரியவர், அவர் பேர் சக்தி முருகன் அப்படின்னு ஒரு இடம் சொல்லியிருக்கிறார். எப்பா, இது என்னுடைய இடம்ப்பா, இதுக்கு பட்டா நிலம்ப்பா,
ஆமா. இதுல வந்து வச்சுக்கிட்டு உட்காந்தா நான் நிலத்தை நான் எப்படி வந்து ஆள்றது அப்படின்னு சொல்லியிருப்பார்கள். அதெல்லாம் கிடையாது. இது வந்து கோவில், மகாசக்தி அப்படி இப்படி எதையாவது பில்டப் பண்ணி அது இதுன்னு சொல்லி போட்டு ஆண்டவன் பெயரால் கடவுள் பெயர்ன்னு சொல்லி போட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு மிரட்டிக்கிட்டே வந்திருப்பாங்க போல இருக்கு. பார்த்துருக்காரு. அது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா போலீஸார் சொல்லிட்டாங்க. அப்பா இது வந்து இது உரிமையில் பிரச்சனை, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் வராது, மற்றபடி நாங்கள் தலையிட முடியாது, கோர்ட்டுக்கு போயிருங்க போட்டு பல்லாவரம் போலீஸில் சொல்லிட்டாங்க. உடனே வந்து அவர் என்ன பண்ண சென்னை ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணிட்டார். அது சம்மந்தமாக தாசில்தார்ட்டி சொல்லியிருப்பாரு போல. தாசில்தார் சொல்லிட்டார், அதை பற்றி ஒன்றும் இல்லைங்க, கல்லை எடுக்க வந்தான் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க, அப்புறம் வெட்டு குத்துன்னு இறங்குவாங்க, அதனால வந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு தாசில்தார் சொல்லியிருப்பாரு போல. உடனே வந்து இந்த சக்தி முருகனுங்கிறவங்க சென்னை ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு உடனே வந்து நம்முடைய நீதிபதி ஐயா ஆனந்த் வெங்கடேசன் கையில் அந்த கேஸ் மாட்டி இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு கல் அவர் ஆனந்த் வெங்கடேசன் நீதி அரசர் வந்து ரொம்ப ஒரு விஷயமா மனசு உருக, மக்கள் இப்படியெல்லாம் ஒரு கேவலமா இருக்கிறார்கள் போட்டு வல்கரான ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இன்னைக்கு தீர்ப்பை சொல்லக்கூடிய ஒரு பகிரங்கமான ஒரு விஷயம். உண்மையில ஆனந்த் வெங்கடேசன் ஐயாவுக்கு இதன் மூலமா நான் நன்றி சொல்லக்கூடிய விஷயம். என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, கல்லை ஒன்று நட்ட வச்சு அதுக்கு துணியை சுத்தி பூஜை செஞ்சா அது சிலையாயிடுமா, ஒரு தெய்வீகம் ஆயிடுமா, இப்படியெல்லாம் பல விதமான மூட நம்பிக்கையெல்லாம் வந்துட்டு இருக்கிறத என்னப்பா வந்து நட்டிருப்பது கல்லா சிலையா அப்படின்லாம் வந்து உரிமையல் நீதிமன்றத்துல நாடவெல்லாம் முடியாது, அதெல்லாம் சாத்தியமற்ற, அதெல்லாம் முடிவெல்லாம் எடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட கேசஸ் இருக்கு, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு போட்டு எங்களுக்கு ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க ஆனந்த வெங்கடேசன் ஒரு குத்தி உடனே வந்து பல்லாவர சரக உதவி ஆணையருக்கு ஆர்டர் போட்டார். முதல்ல கல்லை தூக்கி எறிஞ்சு போட்டு பாவம் இந்த சக்தி முருகனுக்கு அவருடைய நிலத்தை வந்து ஒப்படைச்சிருன்னு போட்டு ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வந்து பாராட்டக்கூடிய விஷயம். இது மாதிரி நிறைய இருக்கு தமிழகத்துல. உதயகீதத்துல கவுண்டமணி வந்து ஒரு ஜோக் ஒன்று இருக்கும், ஒவ்வொரு மரத்துக்கும் குண்டியில கட்டி வச்சு வசூல் பண்ணுவாப்படி, மக்களை ஏமாத்துவாப்படி. ஆமா, அது சம்பந்தமா நடந்துட்டு இருக்க ஒரு நபர் சொல்லுவார், என்னங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அவர் சொன்ன, அண்ணா நகர்ல ஒரு பிளாட் வாங்கியிருக்கேன், நீ அண்ணா நகர்ல பிளாட் வாங்கியிருக்க, நான் ஒரு அம்சிகர்ல பிளாட் வாங்க வேணாமா அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அந்த ஜோக் வரும், உதயகீதத்தை கவுண்டமணி ஜோக். அது மாதிரிதான் இன்னைக்கு பலவிதமான ஒரு சம்பவங்கள், கேவலமான மதம் சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்குங்கிறது உண்மையில வருத்தத்துக்குரிய விஷயம். அதே மாதிரி இந்த சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருப்பதி தேவஸ்தானம் சம்பந்தப்பட்ட ஒரு சங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் இன்னைக்கு அவங்க வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதாவது வந்து யாராக இருந்தாலும் சரி தன் விருப்பப்படி இந்துவாக மாறி வந்து எங்கள்கிட்ட இந்துவாக மாறி அது சம்பந்தப்பட்ட ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நாங்கள் வந்து திருப்பதி தேவஸ்தானத்தை நாங்களே இலவசமாக கூட்டி சுற்றி காட்டுகின்றோம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அறிவு பெற்றிருந்தாங்க பாருங்க. ஆனா ஒண்ணு அது வல்கர் கிடையாது, மற்றபடி வந்து இது கட்டாயம் கிடையாது அப்படி அதையும் சொல்லிடுறாங்க. ஆமா, திருப்பதி சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு சங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் நினைக்கிறேன், சரியா ஞாபகத்துக்கு வரல பாருங்க. அதாவது வந்து எந்த மதமாக இருந்தாலும் அவங்க வந்து இந்துவாக மாறிட்டாங்க அப்படின்னா, இங்க முன்னால இந்துவா மாறிட்டாங்கன்னா திருப்பதி தேவஸ்தானம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு கோயிலை சுத்தி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு விஷயமா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி செஞ்சாதான் என்ன மனுஷனுடைய நிலை மாறிட போதா, இந்தியாவோட பொருளாதாரம் உயர்ந்துட போதா? ஒண்ணுமே கிடையாதாங்க. இது என்னங்க அவருக்கு ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி பாருங்க, ஒரு மனநோயாளியா போதை நோயாளி யாருன்னு தெரியல, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்ல வந்து நள்ளிரவுல அந்த கேட்டுக்கு முன்னால, அதாவது வந்து கிழக்கு மாட வீதி பக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேட்டுக்கு முன்னாடி பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டுருக்கான். நல்ல வேலை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லை. அதுக்குள்ள மக்கள் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி மக்கள் போலீஸை வர வச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து அந்த சிசிடிவி கேமராவெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கோம். உண்மையிலேயே திட்டமிட்ட செய்யலாம், இல்லை போதையில தான் செஞ்சானா, இல்லை வேறு ஏதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவனா அப்படிங்கிற ஒரு தகவல், ஒரு விசாரணை வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம் போயிட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த வீடியோ மூலம் சொல்லிக் கொள்வது, ஐயா சேகர் பாபு ஐயா உடனே செய்யலாம். இந்து சமய நலத்துறை அமைச்சர், திமுக திராவிட மாடல் ஆட்சி போயிட்டு இருக்கு, கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அற்புதமான ஒரு பாதுகாப்பு கொடுங்க, செக்யூரிட்டியை போடுங்க. இல்லை பண்ணவன் இது ஏதாவது வேறு விதமா பண்ணியிருந்தா எவ்வளோ
பல கோடி நஷ்டம் வந்திருக்கு முடியா. அது ஒரு விஷயமா இன்னைக்கு போயிட்டு. அதே மாதிரி இந்த பழனியில பாருங்க, வேற்று மதத்தோர் நுழையக்கூடாதுன்னு சொல்லி போட்டு நீதிபதி அம்மா ஸ்ரீமதியே வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலே வந்து மனசுக்கு வருத்தமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இந்த மேற்கொண்ட நீதிபதிலாம் வந்து ஆனந்த வெங்கடேசன் சொன்ன 7 வருடங்களுக்கு முன்னால ஒரு நீதிபதி சொன்னாங்களா வந்து வித்தியாசமான தீர்ப்பு. ஆனா நீதிபதி ஸ்ரீமதி அம்மா வந்து எந்த அடிப்படையில வந்து பிற மதத்தவர்கள் வந்து பழனி கோயிலுக்கு நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. உண்மையிலே அதை வந்து சேகர் பாபு ஐயா திமுக வந்து மேல்முறையீடு செய்யணும். அது சம்பந்தம் 2-3 வீடியோ நாங்கள் போட்டிருப்போம். மேல்முறையீடு செஞ்சு எல்லா கோவில்களிலும், எல்லா மசூதிகளிலும், எல்லா கிறிஸ்துவ ஆலயங்களும் எல்லோரும் நுழைய வேண்டும். இது ஜனநாயக நாடுங்க. நம்ம ஒரு கோவிலுக்குள்ள குறிப்பிட்ட ஒரு மதத்தவர் தான் நுழையினா அப்படின்னா அப்புறம் என்ன இருக்கு வாழ்க்கையில? ஒன்றுமே கிடையாது. இது வந்து மத நல்லிணக்கத்துக்கு அழகல்ல. மத சண்டை ஒண்ணுபடக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்துல மத மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நம்ம அங்க உள்ள அந்த மழை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய செந்தில்குமார் அப்படிங்கிற வந்து ஏதோ ஒரு பாசிச கும்பலின் தூண்டுதலாத்தான் இதை போட்டிருக்காரு அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அது முறியடிக்க வேண்டும். இந்த திமுக அரசு முறியெடுத்து மேல்முறையீடு செஞ்சு பழனி கோயிலுக்குள்ள எல்லா மதத்தோரும் நுழையணும். அதே மாதிரி மசூதிக்குள்ள முன்னாடி பாருங்க, எல்லா மதத்தோரும் காலையில சாயங்காலம் பாருங்க ஓதி பார்க்க போட்டு குழந்தைகளை கொண்டாந்து ஓதி பார்க்க வச்சுட்டு இருப்பாரு. அதே கிறிஸ்துவ ஆலயத்தில் அதே மாதிரி தான். ஆமா, கடகடன்னு எந்த மதத்தை உள்ள நுழைஞ்சு பாவம் மன்னிப்பு விடு ஏதோ ஒண்ணுங்க, பாவம் மன்னிக்கப்படுதா மன்னிக்க, நமக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. எல்லா மதத்தையும் நுழைய விடுறாங்களா இல்லையா? அது மாதிரி வந்து பழனி கோவில் எல்லா மதத்தையும் நுழைய விடுங்க. அதுக்கு தான் மேல்முறையீடு செஞ்சு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இந்த திமுக அரசு போய் அதை வாங்கி தர வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோட ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். பல சமூக ஆர்வலர்களோட ஆர்வம் இதுதான். அதே மாதிரி அந்த புது சிவில் சட்டத்தை இந்தியாவிலே முதல் முறையா ஒரு சட்டசபையில் மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தில். அங்கே பாஜக ஆட்சியாக போயிட்டு இருக்கு. முதலமைச்சர் பேர் புஷ்கர் தாமி. ஆமாம், அது இன்னைக்கு ஒரு பெருமைகரமாக போயிட்டு இருக்கு. ஆமாம், அம்பேத்கர் இயற்றின சட்டம் ஒரு பக்கம் இருந்து அது ஒரு பக்கம் போயிட்டு அதையே பின்பற்ற முடியாம இன்னைக்கு இந்திய மக்கள் வந்து பல தவறு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதையே வந்து நடைமுறைக்கு கொண்டு வர முடியாம மத்திய அரசு மாநில அரசு இன்னைக்கு தரையிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இது இல்லாம வந்து பொது சிவில் சட்டமா, பொது சிவில் என்னங்க, திருமணம், விவாகரத்து, வாரிசு உரிமை, சொத்துரிமைக்கு மட்டும் தனியா ஒரு விஷயம். கிரிமினல் வழக்கெல்லாம் வந்து காமனா வந்துடும். கிரிமினல் வழக்கு சம்பந்தப்பட்டது வந்து அது சட்டம் அனைவருக்கு பொதுவான விஷயம். அது அம்பேத்கர் எழுதுற சட்டம். ஆனா திருமணம், விவாகரத்து, வாரிசுரிமை, சொத்துரிமைக்கு மட்டும் இவங்க தனிப்பட்ட முறையில் சட்ட திருத்தத்தை கொண்டு வர போறாங்க. அதுதான் பொது சிவில் சட்டம். எதுக்கு இது கேட்டா வந்து இது பெண்கள் உரிமையை பாதுகாக்கக்கூடிய சட்டம். அந்த புஷ்கர் தாமி வந்து சொல்லியிருக்கிறார். கோவாவில் வந்து இருக்கு, இந்தியாவிலே அது கோவா போர்ச்சுகீசியர் ஆண்ட அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கோவாவில் பொது சிவில் சட்டம் இருக்கு. கோவாவில் எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு? அங்க நடக்காத அனாச்சாரம், அங்கு நடக்காத பாலியல் தொல்லைகளா, பாலியல் வன்கொடுமைகளா? சொல்லுங்களா? இல்ல கோவாவில் போய் நீங்க நிம்மதியா வந்துட முடியுமா? சுற்றுலா தலமாக இருக்கலாம், அங்கு பொது சிவில் சட்டம் அமுல்ல இருக்கலாம் போர்ச்சுகீசியர் காலத்திலிருந்து. இருந்தாலும் அங்க என்ன நிம்மதி இருக்கு? பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? ஏகப்பட்டது ப்ராஸ்டிடியூஷன், ஏகப்பட்டது மது சம்பந்தப்பட்ட, போதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இவர் சொல்றாரு பொது சிவில் சட்டம் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பானது, உரிமையை மீட்டு தரக்கூடியது அப்படிங்கிற புஷ்கர் தாமி சட்டசபையில தாக்கல் பண்ணிட்டான். ஆமா, அவங்களுடைய அஜெண்டா தான். 2022 வந்து பாஜக அது வெற்றி அடைஞ்சு அன்னைக்கு வரக்கூடிய சமயத்துல அவங்க தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. ஆமா, நாங்கள் வந்தோம்னா இங்க இந்த மாநிலத்துக்கு வந்து உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்ட்டு இந்த வரக்கூடிய 2-3 மாசத்துல அதுக்கு தோண்ட ஏற்பாடு. இன்னும் என்ன, சட்ட சபையில தாக்கல் பண்ணியாச்சு உத்தரகாண்ட் மாநிலத்தில். இன்னும் அடுத்த ஆளுநர் சைன் போட வேண்டியதான். மற்றபடி வந்து ஜனாதிபதி சைன், 2 பேரும் அவங்க ஆள் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. முதலமைச்சர் அவங்க ஆள் தான். முடிஞ்சு போச்சு. பல நழுவி பாலில் விழுந்தது, பாலில் விழுந்து தொண்டையில் விழுந்த கதையா? வாயில விழுந்த விழுங்கிற வேண்டியதான், தொண்டையில விழுந்தா விழுங்கிற வேண்டியது அந்த கதை. அடுத்து என்ன பண்ண போறாங்க? குஜராத்து, மற்றபடி வந்து உத்தரப்பிரதேச, ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் கொண்டு வரத்தான் போறாங்க. 2024 நாடாளுமன்றத்தில் வெற்றி எழுந்துட்டாங்க அப்படின்னா இன்னும் சுத்தம் இந்திய அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க. அதுக்குள்ள ஏற்பாடு இன்னைக்கு தீவிரம் நடந்துட்டு இருக்கு. பாருங்க, அந்த இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறது இந்த வார்த்தை அறிமுகப்படுத்தி இந்தியா போல நடைமுறைப்படுத்தி விடுவது, அது ஒரு விஷயம் போயிட்டு, அது மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான்.
மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மத துன்புறுத்துகள் ஆளான முஸ்லீம் அல்லாதோ. அப்ப முஸ்லீம்லாம் வந்து மத துன்புறுத்த ஆளாகலையா? பாஜகவால் எந்த ஒரு முஸ்லீமும் இந்திய நாட்டில் துன்புறுத்தப்படவில்லையா? இன்னைக்கு வரைக்கும் துன்புறுத்தப்பட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு வந்து மோடி அரசு என்ன பதில் சொல்ல போகுது? பாஜக அரசு என்ன பதில் சொல்ல போறீங்க? புரியுதுங்களா? உத்தரகாண்ட் இந்தியாவிலே போட்டாங்கன்னா இந்தியாவிலே முதல் பொது சிவில் சட்டம் போடப்பட்ட மாநிலம் உத்தரகாண்ட் அப்படிங்கிற பெயரை பத்தி என்ன பண்ண முடியும்? அந்த நாடு இந்த மாநிலம் முன்னேறிடுமா? இல்லை இந்திய அளவுக்கு போட்டா இந்திய அளவுக்கு முன்னேறுமா? அவங்க திருமணம், ஒருத்தர் தாலியை கட்டுறான், ஒருத்தர் கருவமணியை கட்டுறான், ஒருத்தர் கட்டாமையே போயிடறான், இன்னொருத்தர் ஊரை விட்டு ஓடி போயிடும். அவங்களாம் வாழலையா? விவாகரத்து. மனம் ஒத்து போனால் கல்யாணம், மனம் வேறுபட்டால் விவாகரத்து, முடிஞ்சு போச்சு. சட்டப்படி என்ன? ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பண்ணி அதுக்கிட்டே குழப்பம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறோம். அதே மாதிரி வாரிசு உரிமை சட்டம். அப்பன் சம்பாதிக்கிறான், பிள்ளைக்கு கொடுத்தா தான், இல்லாவிட்டு அவன் அப்பனை காப்பாத்தினே வச்சுக்க. அவன் எப்படி அப்பன் பிள்ளைக்கு கொடுப்பான்? அதெல்லாம் பல விஷயம் இருக்குல்ல. அதே மாதிரி சொத்துரிமை சட்டம். ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா எடுத்தோன்னு ஒருத்தன் உரிமை கொண்டாடி விட முடியுமா? அது ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயமா வச்சுட்டு இருக்கான். இஸ்லாமியத்துல ஒண்ணு, கிறிஸ்தவத்துல ஒண்ணு, இந்து மதத்துல ஒண்ணு வச்சுட்டு இருக்கான். அவன் சௌரியத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல இடையில வந்து பொது சிவில் சட்டம் இவர்கள் குறுக்கிடுவதற்கு யார் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் வந்து அவர்களுடைய ஒரு முக்கியமான நடைமுறையில வந்து இவர்கள் வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க பாஜக அரசு அப்படிங்கிறத பகிரங்கமான ஒண்ணு. அடுத்து பாருங்க, இன்னொரு விஷயம். குஜராத் மாநிலத்துல இப்போ ஒரு சம்பந்தமா போயிட்டு இருக்கு. கல்வி இணையமைச்சர் அந்த ஊர்ல ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கார். பிரபுல் பல்சேரியா அப்படிங்கிற ஒரு கல்வி இணைத்துறை இணை அமைச்சர் குஜராத்தில். அதாவது 6லேருந்து 12 வரைக்கும் வந்து பகவத்கீதையை வந்து கற்பிக்க போறாங்க. அதை வந்து ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வந்து அதில் உள்ள பொதிந்துள்ள கருத்துக்களை வந்து பள்ளியில் கற்பிக்கப்படும் சொல்லி இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் அது சட்டசபை மன்றத்தில் ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணி அது சட்டமாக்கப்பட்டு அப்புறம் ஃபுல்லாக கொண்டு வந்துடுவாங்க. இல்லை, நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இதெல்லாம் வந்து மதம் சம்பந்தப்பட்டது. பகவத்கீதையாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், பைபிள் ஆகட்டும், மற்ற கெசுர் சாம அதர்வனை எந்த வேதமாகட்டும், அது உள்ள கருத்துக்கள் வந்து ஆல்ரெடி எல்லாருமே சொல்லப்பட்டிருக்கு. அங்கங்கே ஒரு மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லாமல் பல பாடத்திட்டங்களை பொதித்திருக்கின்றன. தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய சமயத்தில் இந்து சொல்லுவான் எனக்கு வந்து குரான் பிடிக்காதம்மா, இஸ்லாமியன் சொல்லுவான் எனக்கு பகவத்கீதை பிடிக்காதம்மா, கிறிஸ்டின் சொல்லுவான் எனக்கு பகவத்கீதையும் பிடிக்காது குரானும் பிடிக்காது அப்படிப்பான். இப்போ என்ன பண்ண போறீங்க? இந்து சொல்லுவான் எனக்கு குரானும் பிடிக்காது பைபிளும் பிடிக்காது அப்படிப்பான். இஸ்லாமியனும் சொல்லுவான் எனக்கு பைபிளும் பிடிக்காது, எந்த இது பகவத்கீதை மற்றபடி எதுவுமே பிடிக்காது. இதெல்லாம் இதுக்கு தேவையில்லாத வேலை. குஜராத் என்பது ஒரு தனிப்பட்ட நாடா? நான் கேட்கக்கூடிய கேள்விதான். இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடு, இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் அடங்கிய நாடு. அப்படி இருக்கக்கூடிய தனிப்பட்ட இருக்கக்கூடிய சமயத்துல அப்படி பாக்குறப்ப இப்ப குஜராத்ல வந்து நாளைக்கு ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு மாநில முதலமைச்சரா வந்துடுறாரு. அவரு சொல்றாரு இனி வரும் காலங்களில் நாங்கள் வந்து குரானை வந்து கற்பிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்தியாவுக்கு ஒரு பிரதமர் வந்துடுறாரு, கிறிஸ்துவர் வந்துடுறாரு, இஸ்லாமியன் வந்துடுறாரு. உடனே வந்து இந்தியா முழுவதும் குரான் கற்பிக்கப்படும், இந்தியா முழுவதும் இது பைபிள் கற்பிக்கப்படும், விவிலியம் கற்பிக்கப்படும், பழைய ஏற்பாடுகள் கற்பிக்கப்படும். மற்ற மக்கள் ஒத்துக்குவாங்களா? மாநில அளவில் இப்படிப்பட்ட விஷயம்னா இவர்கள் கையில வந்து இந்தியாவை கொடுத்தாச்சு. ஆமா, பாரத்தை என்னைக்கு மாற்ற போறாங்கன்னு தெரியல. இந்திய அளவுக்கு பொது சிவில் சட்டத்தை எப்படி கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. அடுத்து சிஏஏ, ஆமா, அடுத்து இந்து ராஷ்டிரா, மற்றபடி சோன்ஸ் இப்படி ஒவ்வொன்றா போயிட்டு இருந்தா அப்படின்னா இது என்ன ஜனநாயக நாடா? ஒரு சார்பற்ற ஒரு மத குறிப்பிட்ட நாடா? அப்ப மற்ற மதங்கள் யாருமே இல்லையா? யாரா இருக்கட்டுங்க, கிறிஸ்டினா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், புத்த மதத்தை சேர்ந்தவன, சிக் எவனா இருக்கட்டும், அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. இல்ல, யார் கடவுளை பார்த்தது, இறைவனை பார்த்ததுயா, ஆண்டவனை பார்த்ததுயா? ஏதோ ஆதாரம் இருக்கா? யாருமே கிடையாது. வள்ளலாரே சொல்லிட்டார், கண்ணாடியில் என் அன்பு முருகப்பெருமானை நான் பார்த்தேன், எனக்கு வந்து ஒரு சொன்னார் டக்குன்னு சொல்றாரு. மற்றபடி அவரு யார்கிட்ட காமிச்சார்? முகமது நபி சொல்றாரு நான் வந்து வான்லோகத்துக்கு சென்றேன், ஒரு மின்னலை போன்ற இறைவனை பார்த்தேன்கிறார். எங்க காட்டினார்? சொன்னார், அவ்வளவுதான். அதே மாதிரி
மொசேக் அப்படிங்கிற அவரு இவங்க இருக்கிறாங்க பாருங்க, அடிச்சிட்டு இருக்கானுங்க பாருங்க இஸ்ரேல், அவருக்கு ஏதோ மின்னலை போல இப்படி ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆதாரம் இருக்கு? புரியுதுங்களா? இறைவன், கடவுள், ஆண்டவன், இதெல்லாம் உணரத்தாங்க முடியும். கண்ணால் பார்க்க முடியாது, காட்ட முடியாது. உணர முடியும், சுவாசிக்க முடியும். காற்றை பார்க்க முடியுதா? சுவாசிக்க முடியும், அவ்வளவுதான். அது மாதிரிதான் கடவுள். அதே மாதிரிதான் ஒரு வழியை சொல்ல முடியுமா? நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு நான் ஒரு ஆள்கிட்ட, இந்தாப்பா இதாப்பா காதல், இது பெண்ணுங்க பேனா, இதான் காதல் அப்படின்னு ஒரு காதலுக்கு ஏதாவது உருவம் இருக்கா? காற்றுக்கு ஏதாவது உருவம் இருக்கா? உணர்வுக்கு ஏதாவது இது உருவம் இருக்கா? உணர்ச்சிக்கு ஏதாவது உருவம் இருக்கா? கடலுக்கு அது ஒரு அமைப்பு, அதாவது ஒரு உருவம் இருக்கு. கடலுக்கு உருவம் இருக்கு, தெருவுல எரும மாட்டுக்கு உருவம் இருக்கு, மனுஷனாகி இந்த ஜடத்துக்கு உருவம் இருக்கு, போட்டிருக்க கண்ணாடிக்கு உருவம் இருக்கு, சட்டைக்கு உருவம் இருக்கு. கடவுளுக்கு ஏது உருவம்? கடவுளுக்கு ஏது உங்களுக்கு அந்த ஒரு சம்பந்தப்பட்ட விஷயம்? எல்லாமே ஆலோசனையின் வெளிப்பாடு. மனிதன் திருந்த வேண்டும், அவன் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக பல மகான்கள் இங்கு பல அறிவுரை சொல்லி சென்றார்கள். அந்த அடிப்படை தான் அது. அவரவர்கள் விருப்பம் திணிக்க கூடாது. இவங்க இந்திய சமஸ்கிருதத்தை திணிக்கிற மாதிரி இன்னைக்கு திணிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க ஒரு இடத்துலையும். அது ஒரு அரசியலாக இருந்தாலும் மக்களும் பல விதமா இன்னைக்கு கட்டுப்படாமல் தன்னுடைய நிலைப்பாட்டின் வெளிப்பாடாக பிற மனிதனுக்கு திரிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உண்மையிலே கேவலமான விஷயம். ஆனந்த ஐயா வெங்கடேசன் சொல்லியிருக்கிற மாதிரி, மற்றபடி 7 வருடங்களுக்கு முன்னாடி நீதிபதி சொன்ன அது மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு நிலைமை. ஆமா, ஒரு துணியை போட்டு சுத்திட்டா உடனே அது சிலை ஆயிருமா? இந்த அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, பழனி ஐயா அம்மா, அந்த அம்மா நீதிபதி ஸ்ரீமதி அம்மா, அவங்க எந்த இதுல பழனி கோயிலில் நுழையக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு தெரியல. உண்மையிலே இது சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் நம்பிக்கையின் வெளிப்பாடு, இது அவரவர்கள் வெளிப்பாடு. ஆமா, இது உணர்வின் வெளிப்பாடு, உணர்ச்சியின் வெளிப்பாடு. மற்றபடி இது கண்ணுக்கு தெரியாத ஒரு மிரேக்கிளான வெளிப்பாடு. இதை உணர்ந்தாலே போதும். சாதி, இனம், மொழி, மதம் எதுவுமே இந்த நாட்டிலையும் கிடைக்காது. மனிதன் மனிதனாக வாழ முடியும். ஆமா, அப்படிங்கிறது பகிரங்கமான ஒன்று. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.